சாலை ஓரத்தில் அமர்ந்து இருந்த ஒரு நபரை மாடு ஒன்று தாறுமாறாக முட்டி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக. சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் சௌமியா நகர் பகுதியில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. அந்த பகுதியில் உள்ள ஒரு சாலையோரத்தில் அமர்ந்திருந்த ஒரு நபரை அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த மாடு ஒன்று சரமாரியாக முட்டி தள்ளியிருக்கிறது. இப்படி பார்ப்பதற்கே மனதை பதைபதைக்க வைக்கும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக மாட்டை துரத்திவிட்டு இருக்கிறார்கள். அதன் பிறகு மாடு முட்டியதால் படுகாயமடைந்த அந்த நபரை அப்பகுதி மக்கள் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துக் கொண்டு போய்விட்டனர். தொடர்ந்து ஒரு வழியாக அவர் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளார். இப்பகுதியில் கவனிப்பார் இல்லாமல் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க வேண்டுமென இப்பகுதி மக்கள் கோரிக்கை முன்வைத்து உள்ளனர். ரொம்ப பயமாவே இருக்கு. நடந்து போற பொதுமக்களுக்கும் இதனால பல தொல்லைகள் வருது. அடிபட்டு அவங்களுக்கு விழுந்து உடையிறது, சிலருக்கு உயிருக்கே ஆபத்தான நிலைமையில கூட இருந்துட்டு இருக்குங்க. இந்த மாடுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னன்றதை அரசு கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். முன்னதாக கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி அரும்பாக்கத்தில் பள்ளி மாணவியை மாடு முட்டியது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் அருகே சாலையில் நடந்து சென்ற முதியவரை மாடு முட்டி தூக்கி வீசியது உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெற்றன. பெரியவங்க நடக்கிறது ரொம்ப இதா இருக்கும். ஆனா குழந்தைங்களை மாடு தூக்கி பந்தாடுறதெல்லாம் நிறைய இப்ப பார்த்தோம். சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கவங்கள மாடு முட்டுறது, இதெல்லாமே ரொம்ப உயிருக்கு சவாலான விஷயமா இருக்கு. இது அரசாங்கம் எப்படி கையாள போகுதுன்னு தெரியல. ஆனா பொதுமக்கள் எங்களுக்கு இந்த அச்சுறுத்தல் இல்லாம நாங்க நடக்கணும். அதுவும் பவர் கட் ஆன சமயங்கள்ல மாடு ரோட்ல நின்னா எங்களால நிச்சயமா மாடு இருக்குதான்னு கூட கண்டுபிடிக்கிறது இல்லை. இப்ப லேசா நாங்க நடந்து போனாலே மாடு முட்டை வரா மாதிரி இருக்கு. இப்படி பொதுமக்களுக்கு இடையூறாகவும் அச்சுறுத்தலாகவும் சாலையில் தெரியும் மாடுகளை பிடித்து அதன் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கும் நடவடிக்கையில் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டிருந்தது. இதற்காக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கால்நடைகளை வளர்ப்பவர்களின் அலட்சியத்தால் இவ்வகையான அசம்பாவித சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.